ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அவரைக்காய் பொரியல் செய்யலாம். டிஃப்ரெண்ட்டான அவரைக்காய் பொரியல். இது பாருங்கள், முழுசாகவே 2 பக்கம் கிள்ளிட்டு முழுசாகவே கிள்ளி அப்படியே போட போகிறேன். பஜ்ஜி மாதிரி நம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செய்யுங்க. இதில் வந்து சால்ட்டு போட்டிருக்கேன். சால்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். நல்லா வெந்து போச்சு பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு. இதில் உப்பு சால்ட்டு எல்லாம் சால்ட்டு எல்லாம் போட்டதுனால கரெக்டாக இருக்கும். இது பூண்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன். தட்டி எடுத்துப்போம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுப்போம். உளுத்தம்பருப்பு போட்டுக்குவோம். வெங்காயம் போட்டுப்போம். கருவேப்பிலை போட்டுப்போம். பூண்டு போட்டுக்குவோம். 1-2 தட்டி வச்சுருக்கேன். தனி மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், வேறு எதுவுமே போட தேவையில்லை. நீங்கள் கலந்த மிளகாத்தூளே போடாதீங்க. இதே போதும். சரியா போச்சு. இப்போது இது கொட்டி கலக்கு. தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது பாருங்கள். இதுவே சரியாக போயிடும். நம்ம வேக வைக்கும்போது உப்பெல்லாம் போட்டுட்டோம். இனிமேலும் உப்பு பார்த்தலைன்னா நீங்கள் திருப்பி ஒரு முறை உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 4-10 தேங்காய், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். போச்சு. சூப்பரான அவரைக்காய் பொரியல். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி செய்யுங்க. தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.